யாராவது உங்களை நிராகரிக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குமே இல்லையா? அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர சில வழிகள் இதோ. முதலாவது, உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்காதீங்க. நிராகரிப்பு மனசுக்கு வலி தரும். ஆனா அதை அவங்க கிட்ட காட்டிக்காம அமைதியா இருங்க. ரெண்டாவது, அவங்களோட புறக்கணிப்பை புறக்கணிங்க. உங்க மதிப்பை மத்தவங்க தீர்மானிக்க கூடாது. உங்களை ஒதுக்குனவங்களை நீங்களும் அமைதியா ஒதுக்கிட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. மூணாவது, கவனத்துக்காக கெஞ்சாதீங்க. உங்களை கவனிக்காதவங்களை நீங்க துரத்திட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு நீங்க தேவையில்லைன்னு நினைச்சா நீங்களும் அதை ஏத்துக்கோங்க. நாலாவது, உங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க. நிராகரிப்பு உங்க மதிப்பை குறைக்கிறது இல்ல, அது உங்க வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. உங்களோட பலவீனங்களை சரி பண்ணி நீங்க யாருன்னு நீங்களே உங்களுக்கு நிரூபிங்க. அஞ்சாவது, கனிவாருங்க. ஆனா உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உங்களை நிராகரித்தவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுடன் உரையாட வேண்டாம். ஆறாவது, அவங்கள அன்போட விட்டுடுங்க. ஒருத்தர் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ள வாழ்த்திட்டு நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா முன்னேறி போங்க. ஏழாவது, வெளியே போய் சந்தோஷமா இருங்க. மனசு சோர்வடைந்தாலும் வெளியே போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. நண்பர்கள் கூட பேசுங்க, நல்லா சாப்பிடுங்க. அது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை தரும். நிராகரிப்புங்கிறது உங்க முடிவு இல்லை, ஆனா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது உங்க கையில